அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பானு ட்ரெடிஷன் சேனலில் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஈரல் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஈரல் பிரட்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேங்க. ஆட்டு ஈரல் 150 கிராம் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு இதெல்லாம் பச்சையாகவே அரைச்சிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தேங்காய் சின்ன துண்டு ஒரு 2-3, பச்சை மிளகா 2, சின்ன வெங்காயம் 10 நம்பர், இஞ்சி பூண்டு சிறிதளவு. அடுத்து தாளிக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேங்க. எண்ணெய் 2 ஸ்பூனு, நறுக்கின பெரிய வெங்காயம் 1, கடுகு 1 வரமிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு சின்ன குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கரில். கடுகு, இந்த வரமிளகாயும் போட்டுருங்க. கருவேப்பிலையை போட்டுடலாம். அதோடய நறுக்கின பெரிய வெங்காயம், இது வதங்கிட்டு இருக்கையிலே நம்ம அரைக்கிறத அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு, இதை ஒரு தடவை அரைச்சிட்டு அப்புறம் தேங்காய் அரைக்கலாம். இதோட தேங்காய் பச்சை மிளகாயும் சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். இது வதங்கையிலேயே நம்ம உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். இந்த ஆட்டு ஈரலில் விட்டமின் ஏ, B12 அதிக அளவில் இருக்குங்க. இது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் ஹீமோகுளோபின் அளவை, ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்குது. ரத்த சோகை வராமல் தடுக்குது. நான் குழந்தைங்களுக்கும் சின்ன வளரிடம் பெண்களுக்கும் நீங்கள் இதை ஆட்டு ஈரல் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தால் ரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்கும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினோன்னு ஈரலை சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ நம்ம ஈரலை சேர்த்துடலாம். உடம்பு நோய்வாய்ப்பட்டவங்க, அப்புறம் என்ன சாப்பிட்டாலும் தேரவே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கவங்கெல்லாம் வாரத்தில் 2 நாள் ஆட்டு ஈரலை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா வலுப்பெறும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் 1 டம்ளர் 1.5 டம்ளர் சேர்த்துக்காங்க. அளவு கரெக்டாக எல்லாம் போட்டோம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. 10 to 12 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
12 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, லேஸ் நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நல்லா பெரட்டல் மாதிரி வரணும். இப்போ ஈரல் பெரட்டல் தயாராகிடுச்சுங்க. இங்கே பாருங்க, நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். உடல் சோர்வை போக்கும் சத்தான ஈரல் பிரட்டல் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.